கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத இப்ப நாம பாப்போம். பிரதமர் மோடி வெளியிட்டு இருக்க அறிவிப்பால கோடிக்கணக்கில் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறவங்களுக்கு அதை எரிக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற கருத்து தான் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடியோட அறிவிப்புல 2 விஷயத்த அரசு யோசிச்சிருக்கு. முதலாவது, பதுக்கல் பணம். அதிக அளவுல ரொக்க பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறவங்க 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளா சிறிய பெட்டிகள்ல பெரிய தொகையை வச்சுக்க ஏதுவா இருக்கு. ஆனா 10 ரூபாய் 100 ரூபாய் நோட்டுகளா அதே கரன்சிய வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சாத்தியம் இல்ல. அதை மறைச்சு வைக்க இடமும் இல்ல. அதனால கணக்குல காட்டப்படாத பதுக்கல் பணத்தை முற்றிலும் ஒழிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை அரசு கொண்டு வந்திருக்கு. தற்போது பதுக்கல்காரர்கள் வீட்டுல பணத்தை வச்சு செலவு செய்துட்டு வராங்க. இனிமே அது முடியாது. அவர்கள் அனைத்து பணத்தையும் வங்கியில தான் போட வேணும். அப்படி போட்டா அதுக்கு கணக்கு கேட்பாங்க, வருமான வரி கட்ட வேண்டி வரும், தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதனால அந்த பணத்தை எரிப்பதோ இல்ல வேறு விதத்துல அழிப்பதோ தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இந்த அறிவிப்புக்கு பிறகு கால அவகாசம் தந்திருந்தா பதுக்கல்காரர்கள் அதை மாற்றுவதற்கு வசதியா இருந்திருக்கும். ஆனா அதற்கு வாய்ப்பு தரப்படல. இரண்டாவதா, கள்ள பணத்தை ஒழிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய நாட்டு நிலவரப்படி பல பேர் கள்ள நோட்டுகளையும் கருப்பு பணத்தையும் பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த கள்ள நோட்டுகள் கருப்பு பணத்தை அழிக்கிறதுக்கான ஒரே வழி இதுதான் அப்படிங்கறத நரேந்திர மோடி அதிரடியா அறிவிச்சிருக்காரு. அதனால கள்ள பணம் கருப்பு பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு திருடனுக்கு தேல் கொட்டின கணக்காதான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப உள்ள கருத்து. இந்த ஒரு நடவடிக்கையால என்னென்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நேற்றுக்கு இரவு முதல் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது, இன்னைக்கும் நாளைக்கும் ஏடிஎம்கள் செயல்படாது அப்படின்னு மோடி அறிவிச்சிருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். பணக்காரர்கள் கிட்டையும் அரசியல்வாதிகள் கிட்டையும் கருப்பு பணம் கோடி கோடியா பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. இனி அவ்வளவு பணத்தையும் வெளியே கொண்டு வந்தாகணும். எவ்வளவு பணத்தை வெளியில கொண்டு வர முடியும்? ஒரு அளவுக்கு மேல வெளியில கொண்டு வர முடியாது. கணக்கு சொல்லியே ஆகணும். பணத்தை வீட்டுல பதுக்கியும் வைக்க முடியாது. வச்சிருந்தா அது செல்லாமலே போயிடும். திருடனுக்கு தேள் கொட்டின கதை தான். கத்தவும் முடியாது, வெளியே ஓடவும் முடியாது. இப்போ மோடி மிக துணிச்சலான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அரசு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? மக்கள் கிட்ட இருந்து பெறப்படுற 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய்க்கு பதில் மாற்றுத்தாள் கொடுக்க கூடாது. மக்கள் கிட்ட இருந்து பணத்தை பெற்று அவங்களோட வங்கி கணக்குல வரவு வைக்கணும். இனி பணத்தை மக்கள் கண்ணால பார்க்க கூடாது. பிளாஸ்டிக் மணி அப்படின்னு அழைக்கப்படுற மின் பணமா, அதாவது இ மணியா மாற்றிடணும். ஏடிஎம் கார்டுகள் மூலம் மட்டும்தான் பண பரிவர்த்தனை நடக்கணும். எந்த பொருட்களை வாங்கினாலும் விற்றாலும் சரி இ மணி டிரான்சாக்சன் மூலமா தான் நடக்கணும். இதனால என்ன ஆகும்? கரன்சி தாள்கள் அனைத்தும் ஒழிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா கள்ள பணமும் கருப்பு பணமும் ஒழிக்கப்பட்டுடும். நடிகர்கள் கோடிக்கணக்கான பணத்தை கள்ள ஊதியமா பெற முடியாது. நில பரிமாற்றங்கள் செய்யும் போது ஒவ்வொரு பணமும் அரசுக்கு தெரியாம செலவு செய்ய முடியாது. முக்கியமா கல்வி கடன் நிறுவனங்கள் மாணவர்கள் கிட்ட ரசீது கொடுக்காம பணம் பெறுவது தடை செய்யப்படும். நன்கொடைகள் பெற முடியாது. மருத்துவ சீட்டுகளை பணத்துக்கு விற்க முடியாது. கணக்கு அரசுக்கு வந்துடும். அரசு அலுவலகங்கள்ல லஞ்சம் கொடுக்க முடியாது. வேணும்னா அரசு ஊழியர்கள் வங்கி கணக்குல பணத்தை வரவு வைக்கவா அப்படின்னு கேட்டா ஐயோன்னு அலறுவாங்க. எவ்வளவுதான் பொருட்களா வாங்கி வீட்டுல அடுக்க முடியும்? அது மட்டுமா, கண்டெய்னரா பணத்தை அடுக்கி வச்சிருக்கிற அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க? சட்டசபை இடைத்தேர்தலுக்கு எந்த பணத்தை கொடுப்பாங்க? அதனால நரேந்திர மோடி எடுத்து வச்சிருக்க இந்த அடிக்கு சபாஷ் தான் சொல்லணும். இது புலி பாய்ச்சல். நல்லதே நடந்திருக்கு. காங்கிரஸ் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை வரவேற்குது. இதற்கு மக்கள் ஒத்துழைக்கணும். ஏன்னா ஊழல்வாதிகள் பல பேரு மக்கள் பயத்துல நடுங்கிறதா வதந்திய பரப்புறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதனால மக்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேரத்திலையும் பீதி அடைய வேண்டாம் அப்படின்னு அரசாங்கம் கேட்டிருக்கு. நீங்க வச்சிருக்கிற 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் புதிய நோட்டுகளா உங்களுக்கே திரும்ப வழங்கப்படும் அப்படிங்கறதையும் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. நான் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகனும் சொல்லி இருக்கிறார், 6 மாசத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். இளையவர் ஒருவர், ஸ்டாலினே அவர் இளையவர் என்று சொல்லிக் கொள்கிறார், இளையவர் ஒருவர் தலைமை தாங்குவார் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். இதற்கு கலைஞர் என்ன பதில் சொல்கிறார்? ஒன்று,